இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். கடவுளுடைய ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்கும் மனிதர்களாய் இருப்போமானால் அது எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் அது வெளிப்படும் என்பதைத்தான் 1 சாமுவேலின் புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 13ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்களும் சவுல் அரசனும் தங்களுக்கு எதிராக வந்த பெலிஸ்தர்களை அவர்கள் எதிர்கொண்ட போர்க்களத்தின் மூலமாக நாம் தியான குறிப்புகளை படித்து வருகிறோம். கடவுளின் ஆளுகை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருப்போம். நம்முடைய செயல்பாடுகள் அதை மிக தெளிவாக அதை நமக்கு அறிவிக்கும், உலகத்திற்கு அதை உணர்த்தும். ஆனால் இங்கு அதற்கு எதிரான சம்பவங்கள் நடக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். 13ஆம் அதிகாரத்திலே கடந்த தியானத்திலே பார்த்தோம். இஸ்ரவேல் மக்கள் சூழ்நிலைகளை பார்த்தவுடனே அவர்கள் அந்த இடத்தை விட்டே ஓடிப்போய் ஒளித்து கொண்டதை குறித்து கடந்த தியானத்தில் 6வது வசனத்தின் மூலமாக நாம் படித்து கொண்டோம். ஆனால் அரசராகிய சவுல் என்ன செய்தார்? அவரும் இங்கே செய்த ஒரு மதியீனமான காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். சாமுவேல் சொல்லி இருந்தார், நான் வருமளவும் சமாதான பலிகளை செலுத்தும் அளவும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும் அளவும் நீ வேறு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று அவர் அவனுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் இந்த கட்டளையை குறித்து வாசிக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரம் 6வது 7வது வசனங்களிலே நாம் கண்ட பிரகாரம் மக்கள் தன்னை விட்டு கலைந்து போகிறார்கள், மக்கள் தன் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள் என்று உணர்ந்த சவுல் அவர்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக, அவர்களை தக்க வைப்பதற்காக அவன் செய்த ஒரு மதியீனமான காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். சாமுவேல் வந்த பிறகு செய்ய வேண்டிய காரியத்தை, சாமுவேல் தீர்க்கம் வந்து செய்ய வேண்டிய காரியத்தை துணிகரமாக சவுலே அங்கே செய்ததாக நாம் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். இது பிந்தின நாட்களிலே சாமுவேல் வந்தபோது அதை கடுமையாக அவர் கண்டித்ததையும் அவரை குறித்து அவர் விசனம் அடைந்ததையும் நீங்கள் 13வது வசனத்திலே 14ஆம் வசனத்திலேயும் நீங்கள் பார்க்கலாம். இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு சவுல் சொல்லிக் கொடுக்கிற அடுத்த பாடம் என்ன? சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மறையாக மாறும்போது அல்லது வலிமையான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும்போது நாமும் பதட்டம் அடைந்து விடுகிறோம். கடவுளின் ஆளுகை என் மீது இருக்கிறது, நான் கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் என்கிற உணர்வு நமக்கு இருக்குமானால் கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நாம் செய்வோம். இப்பொழுது சவுல் என்ன செய்திருக்க வேண்டும்? சாமுவேல் சொன்னதைத்தான் செய்திருக்க வேண்டும். சாமுவேல் வர தாமதித்தாலும் கூட அவர் வருமளவும் காத்திருந்து அவர் வந்து பலிகளை செலுத்தின பிறகு மற்ற காரியங்களை அவர் செய்ய தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் தன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்காக, மக்களை தக்க வைப்பதற்காக தானே துணிகரமாக அந்த காரியத்தை செய்ததை குறித்து தான் நீங்கள் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறீர்கள். தேவன் செயல்படுவதற்கு ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே நேரம் கொடுக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிற வரைக்கும் அவர் என்ன சொல்லுகிறார், என்ன செய்கிறார் என்பதை கவனித்து அவருடைய ஆளுகைக்கு நம்மை விட்டு கொடுத்து விட்டு பதட்டமடையாமல் இருப்பதுதான் ஒரு நல்ல விசுவாசிக்கான அடையாளம்.
உங்கள் வாழ்க்கையிலே வருகிற பதட்டமான சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலைகள், நம்மை பயமுறுத்தும் சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள்? கடவுள் செயல்படுவதற்கு நேரம் கொடுக்கிறீர்களா? அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். கடவுளுடைய வழியில்தான் அந்த பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டுமே தவிர, நம்முடைய சுய முயற்சிகளினாலோ சுய வழிகளினாலோ அந்த பிரச்சனைகளை சந்திப்பதற்கு நாம் முன்வரக்கூடாது. அப்படி நாம் செய்வோமானால் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற முடியாது. இது பிந்தின நாட்களிலே நான் சொன்ன பிரகாரமாக சவுல் அதற்காக கண்டிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதற்கான தண்டனையையும் அவர் அறிவித்ததை நீங்கள் கவனிக்கலாம். 14வது வசனத்திலே சாமுவேல் சொன்னார், நீ உன்னுடைய ராஜ்யத்தை இழந்து போவாய், உன்னுடைய அதிகாரத்தை நீ இழந்து போவாய் என்பதை அவர் உணர்த்தியதை நீங்கள் கவனிக்கலாம். ஆண்டவரிடத்திலே கெஞ்சுவோம். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு காத்திருக்கவும் அவர் செயல்படுவதற்கு சமயம் கொடுக்கவும் நாம் முன் வருவோம். அவருடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோம் என்றால் எல்லாவற்றையும் அவர் அவருடைய நேரத்திலே நேர்த்தியாய் அவர் செய்து முடிப்பார். எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகளும் பயமுறுத்தும் சூழ்நிலைகளும் நம்மை கலக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவருடைய அடைக்கலத்தில் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று உரைத்த தாவீதின் வாக்குகளை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் சொந்தமாக்கி கொள்ள நாம் முன் வருவோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபையினாலே நாம் ஒவ்வொருவரையும் நிறைத்து வழிநடத்துவாராக. ஆமென்.